வணக்கம். பாலமுருகன். சென்னையில் பெய்த பெருமழை இப்போ தென் மாவட்டத்துக்கு கிளம்பி போயிருக்கு. அதாவது நாம் எல்லாமே மில்லிமீட்டர் அப்படிங்கிற ஒரு அளவுலேயே மழையை நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இப்போ அதெல்லாம் எங்கே போயிடுச்சு? சென்டிமீட்டர் அளவுகளை தாண்டி 20 வந்தால் மிகப்பெரியது, 30 வந்தால் அதை விட மிகப்பெரிய லெவலு, நம்ம எல்லாம் ரொம்ப சிரமமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் தாண்டி இப்போ காயல்பட்டினத்தில் 98 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு தமிழகம் என்ன இந்தியாவையே உறைய வைக்கக்கூடிய சூழ்நிலையில இயற்கை வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. வரலாறு, புவியியல் இதெல்லாம் காணாத பெருமழை, வெள்ளம் அப்படின்னு சொல்லி அனைவருமே தகிச்சு திகைத்து போகக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வியல் சூழல் மிக மோசமான சூழ்நிலைக்கு மாற்றம் அடைந்ததுக்கு நாமும் ஒரு காரணம் என்பதை தாண்டி இயற்கையை முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காதது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரிடர்ல நாம படக்கூடிய கஷ்டத்துக்கு ஒரு முக்கியமான உதாரணமா மாறி இருக்கு. நாம என்னடானா இங்க உப்பு சப்புக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கு பயங்கரமா சண்டை எடுத்துக்கிட்டு நீ பெருசா நான் பெருசான்னு அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டு செத்து சுடுகாடுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம எல்லாரையுமே சமன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இயற்கை இந்த மாதிரி பேரிடர்கள் மூலமா நாம் அனைவரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்பாக கருதி இந்த பேரிடர்ல இருந்து நாம் எப்படியெல்லாம் மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒற்றுமை சிந்தனையோட நான் இருக்கே நீ இருக்கிற, நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம மக்களுக்கு எப்படி போராட்டம் நம்ம மீண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வாக இந்த பேரிடரை நம்ம எதிர்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு வர்றதுதான் அறிவு சார்ந்த ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இந்தியாவில் மட்டும்தான் இந்த பேரிடர் வருதான்னு கேட்டா அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. உலகத்திலேயே மிகவும் வளர்ந்த நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் ஆரம்பிச்சு உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார நாடுன்னு சொல்லக்கூடிய துபாய் வரைக்கும் பேரிடரை வந்துட்டு முழுமையாக எப்பேற்பட்ட இயற்கை பேரிடர் வந்தாலும் நாங்கள் அனைத்தையும் அதுல இருந்து அதுல இருந்து நாங்கள் முழுமையாக அதுல இருந்து வெளியில வந்துருவோம். அந்த பேரிடரை முழுமையாக எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கான தாங்கு சக்திகளை நாங்கள் வைத்திருக்கோம் அப்படின்னு எந்த நாடுமே சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பேரிடர் வந்தால் எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகள் நாங்க சிறப்பா பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு மேல ஏதாவது வந்தாலும் எங்க கிட்ட அந்த பேராற்றல் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, அதுல இருந்து நாங்க மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஜப்பான்ல ஆரம்பிச்சு அனைத்து மேற்குலக நாடுகள் எல்லாமே அறிவை முன்னிலைப்படுத்தி இந்த காரியத்தை எதிர்கொண்டு இருக்காங்க. ஆனா இந்தியா போன்ற வளர்ந்த நாடுகள், வளர்ச்சியை நோக்கி நகரும் நாடுகள் 200 வருட பதிவுகளுக்கு முன்னாடி வெறும் 20 ஆண்டுகால பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம என்ன இருந்தோம்ங்கிறத நம்ம முக்கியமா யோசனை பண்ணி பார்க்கணும். அது என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, வறுமை. இங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி நானெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க வீட்டு வாசல்ல அம்மா ராப்பிச்சக்காரை வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம எல்லாருமே அந்த வார்த்தைக்கு பரிச்சயப்பட்டிருப்போம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சினிமாவை நீங்க எடுத்து பாருங்க, அதுல ராப்பிச்சக்காரன் ஒரு கேரக்டர்லாம் நிறைய வரும். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கா? ஏன்னா இன்னைக்கு இல்லாம போனதுக்கு இங்க உலகமயமாக்கல்ல வந்துட்டு அரிசியை அனைவருக்கும் பொதுவாக இலவச அரிசி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்து முதல்ல பசியை ஒழித்திருக்கோம். இங்க என்னடானா ஒரு கேடுகட்ட பொறுக்கி எச்ச பொறுக்கி ஒரு கும்பல் தனியா வாட்ஸ்அப்ல கிளம்பிருக்காங்க. 2006க்கு பிறகு இவங்களோட கங்கணம் கட்டிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்னெல்லாம் இங்க நடக்குது அது அனைத்தையுமே அரசியலாக மாட்டுவது. ஒரு வீட்டுல இலவு விழுந்த குழந்தா கூட இந்த பணத்துக்கு காரணம் அவன் தான், அவன் சாப்பாட்டுக்கு காரணம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செத்ததுக்கு காரணம் இவன் தான் சொல்லி கேடுகட்ட பிணம் திணி அரசியலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி அவர் தலைவராகக்கூடிய சீமான்கிறவனும் கேடுகிட்ட எச்ச போருக்கு தரமான வேலையை கொஞ்சமும் கூச்சம் இல்லாம செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவன் ஒரு அறிக்கை விட்டுருக்கான், மீட்பு பணி இல்லையா, பரிதவிக்கும் மக்களாம். இந்த மழையினால பல ஆயிரக்கணக்கான வீடுகள் தரை மட்டமாக இடிந்து போய்விட்டதான். அதே மாதிரி பல லட்சக்கணக்கான போஸ்ட் கம்பம் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி போயிட்டு தான். கரண்டினால் பாதிக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதுல இருந்து செத்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இருளி மூழ்கி இந்த உலகமே பரிதவிக்குதான். மரங்கள் அனைத்துமே முறிஞ்சு போய் மக்கள் வந்து வெளியில போவதற்கான தொடர்பே அற்று போய் பசியோடையும் பட்டினியோடையும் பஞ்சத்தோடையும் உயிரை இழந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சான். இப்படி எவனாவது ஒருத்தர் வந்து அறிக்கை விடுவானா? இதுக்கு பேர் தான் கேடுகிட்ட பொறுக்கித்தனம்ங்கிறது. நம்ம சொன்னா இவனுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. மழை பயங்கரமா பெஞ்சிக்கிட்டு இருக்கிறது வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கிற 2 நாள் தான்.
இந்த மைராண்டி எல்லாம் எங்க உட்காந்துக்கிட்டு எங்கிட்ட நாலு ஒரு ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பக்கன மசாலா மிக அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அது இதா போச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில இவனை என்ன சொல்றான் கேட்டீங்கன்னா, இந்த கேடுகட்ட அரசு, செயல்படாத அரசு, நீங்க உடனே இந்த அரசு கிட்ட வந்துகிட்டு என்ன பண்ணும், உடனடியாக இந்த அரசு இதெல்லாம் செய்யணும், மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து இந்த மீட்பு பணிகளை சரி செய்ய வேண்டும், கீழே விழுந்து கிடந்த அந்த போஸ்ட் கம்பங்களை தூக்கி நிறுத்த வேண்டும், மரங்களை எல்லாம் சீர் செய்ய வேண்டும், அது அதுக்கப்புறமேட்டுக்கு மக்கள் வாழ்வாதாரத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மக்களுக்கு உணவு இல்லை, உடை இல்லை, மாட்டுக்கு கழிவறை வசதி இல்லை, அனைவரும் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எவனாவது பேசுவானா? அடுத்த நாள் காலையில விடியறதுக்குள்ள அத்தனை சேனல்லையும் திமுக அமைச்சர்கள் ஃபுல்லா போய் களம் இறங்கி இடுப்பளவு தண்ணிக்குள்ள போய்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மீட்பு பணிகளை எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா டிவிலையும் அது வெளியில வருது. இந்த மயிரா எங்க வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, பேப்பர்ல துண்டு சீட்ல அறிக்கை விட்டுக்கிட்டு இவன் முதல்ல களத்துக்கு வந்திருக்கான். இவனுடைய ஜாதரா கட்சி, இவனுடைய முதலாளி கட்சி இருக்கான் பாருங்க, அந்த பிஜேபி காரங்க காலில் தண்ணி பற்றக்கூடாதுன்னு சொல்லி மேட்டு மேல நின்றுட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இவனுடைய யோக்கியதை இந்த நிலைமையில இருக்கும் போது இவனுக்கு கொடுக்கக்கூடிய அறிக்கை மக்களை மிகப்பெரிய அளவிற்கு பதட்டத்துக்கு உள்ளாக்குங்கிற அடிப்படை சிந்தனை கூட இவனுங்களுக்கு இல்லாம, இவனுடைய நோக்கமே எந்த வீட்டுல இலவு விழுகுது அங்க காசு எப்படி சில்லறை அடிக்கலாம், அங்க எப்படி அரசியல் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு எச்சப்பொறுக்கித்தனமான ஒரு வேலையை இவனை தவிர இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தவிர வேற எதுவுமே செய்யாதுங்கிறதுக்கு மறுபடியும் இங்க ஒரு உதாரணமா மாறி இருக்காங்க. நாமும் எத்தனையோ முறை இவனுங்களை செருப்பால அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் கூட இவங்களுக்கு மானரோசமே இல்லாம மறுபடியும் அதே வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்க என்ன மாதிரி மனுஷங்கிறத இந்த நேரத்தில் நாம புரிஞ்சுக்கிறது காலத்தோடைய கட்டாயம். அதுல வெக்கமே இல்லாம ஒரு கிரெடிட் வேற இவங்க எடுத்துக்கிறாங்க. இப்ப சென்னையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மழை வெள்ளத்திலையும் இதே பிரச்சனை தான் நடந்துச்சு. அரசு முழுமையாக தோல்வி அடைஞ்சிருச்சு. மக்கள் அமைச்சர்கள் யாருமே அமைச்சரவை எதுவுமே செயல்படல. அண்ணன் தன்னுடைய அண்டாவாயை எடுத்துக்கிட்டு போய் அவ்வளோ பெரிய அளவுக்கு சென்னையில தேங்கிக்கூடிய மழையை ஃபுல்லா வாய வச்சு உறிஞ்சி அரபிக்கடல்ல போய் துப்பினாரு. அதனால இன்னைக்கு சென்னை மீட்பு மண்டலமா மாறி அனைவரும் மிகப்பெரிய அளவிற்கு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்காங்க. எந்த பக்கம் போனாலும் இந்த அண்டாவாயோட போஸ்டர் தான் ஒட்டி இருக்காங்க. வர்ற போற சின்ன குழந்தை கூட சீமான் வாழ்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த மாதிரி சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு முதலமைச்சர் ஆயிடுவாரு. ஏன் அவர் இந்திய பிரதமராகவே மாறி விடுவார், இந்த உலகத்துக்கே அதிபராக மாறி விடுவாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டரத்தை அன்னை சென்னையில செஞ்சாரு. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாமே யாருக்கு இவர் கட்டளை இடுறாரு, அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் இருக்கக்கூடிய நெய்தல் படையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் கட்டளை இடுறாராம். இங்க இருக்கக்கூடிய செயல்படாத அரசுகளை எல்லாத்தையுமே நீங்க கண்டுக்காதீங்க, நீங்க போய் மீட்பு பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு. ஏண்டா கேடுகிட்ட பொறுக்கி மொன்னாயே, நான் தெரியாம தான் கேட்கிறேன், அந்த சென்னை பெருவெள்ளத்துல உங்களுடைய பங்களிப்பு எவ்வளோடா? 50 லட்சம் 80 லட்சம் போட்டு போஸ்டர் அடிச்சு நீங்க கலெக்ஷன் பண்ணீங்களா திருநெல்வேலி? அந்த பணத்துல எவ்வளவு பணம்டா உங்களுக்கு பேரிடர் மீட்புக்கு, தமிழக அரசுடைய பேரிடர் மீட்புக்கு நீங்க பணம் கொடுத்தீங்க? ஒரு நாளா காசு கொடுத்தீங்களா? நீங்க முதல்ல நீங்க எல்லாம் இங்க பேசிட்டு இருக்கீங்க. மறுபடியும் சில்லறை அடிப்பதற்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழையை நீங்க காரணமா காட்டி கல்லா கட்டுறதுக்கு நீங்க இப்ப கிளம்பி இருக்கீங்க. அதுக்கு ஒரு பிணம் திணி அரசியல நீங்க விட்டுருக்கீங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, விழிப்புணர்வு கொண்ட மக்கள் இருக்கிறாங்க, அரசு இருக்கு. நீங்க காட்டக்கூடிய இந்த மாயாஜால மயக்க பிஸ்கட் வேலையெல்லாம் நாங்க உங்களை ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. நீ என்ன சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்ச? 14 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்ச? தமிழ் ஈழத்தை நாங்கள் வாங்கி தருவோம் அப்படி சொல்லிட்டு தானே உன்னுடைய போண்டா வாய் வாயை திறந்துச்சு. ஏண்டா பொறுக்கி போயல, இந்த மழை இப்ப எங்க போயிருக்கு தெரியுமா? இலங்கைக்கு போயிருக்கு. பயங்கரமான மழை வந்துகிட்டு இலங்கையில இப்ப பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் கேடுகட்ட நமக்கு துர்ச்சூழல் எங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க கண்டியில இல்ல, அனைத்தும் யாழ்ப்பாண பகுதியில தான், இந்த கரையோரத்துல தான் இப்ப இந்த மழை மிகப்பெரிய அளவுக்கு பெஞ்சிட்டு இருக்கு. இங்க இப்ப காயல்பட்டினத்துல பதிவாயிருக்கக்கூடிய மழையை நெருங்கி இருக்கக்கூடிய அளவிற்கு அங்க யாழ்ப்பாணத்துல அந்த மழையின் பொழிவு மிக அதிக அளவுல கிட்டத்தட்ட 70 சென்டிமீட்டர் தாண்டி கொஞ்சிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் இங்க புடுங்கிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க என்னடா சொன்னீங்க? நீங்க எல்லாம் என் மக்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் நான் இந்த நாட்டை பிளந்து விடுவேன், ரேப் செஞ்சு விடுவேன் என்னமா சொன்னேன்ல. கிளம்புங்கடா எல்லாரும், எல்லாம் நாம் தமிழர், எல்லா நாதாரி பசங்க எல்லாமே கிளம்பி அங்க போய் மீட்பு பண்ணி பண்ணுங்கடா.
உலகம் எங்கும் இருந்துகிட்டு எனக்கு திருநீதி கொடுங்க சொல்லல. இன்னைக்கு உன்னுடைய ஈழ தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொந்தங்களும் வந்து அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீ என்னடா வந்துகிட்டு அவங்களுக்கு மீட்பு பண்ணி கொடுக்க போற? கப்பல்ல அவங்களுக்கு இந்திய அரசு கொடுக்கக்கூடிய பொருளை திருடி தின்ன காவாலி பயணி. இப்ப ஒழுங்கு மரியாதையா உன்னுடைய நெய்தல் படையெல்லாம் எங்கடா போச்சு? எல்லாம் செத்து போச்சா? போட்டுக்கு 2 பேரு அணுகுண்டு வெடிகுண்டு எல்லாம் வச்சிருப்பேன்னு சொல்லல. எல்லா குண்டுகளையும் தூக்கிக்கிட்டு உடனே இலங்கைக்கு கிளம்புடா. நீங்க இங்க இருந்து நீங்க புடுங்க போதும். இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் நாங்க எல்லாம் சேர்ந்து நாங்க மீட்பு பண்ணிக்கிறோம். அப்படித்தான் நாங்க சென்னையை மீட்டோம். அதே மாதிரி இதையும் நாங்க மீட்டுவோம். நீ மீட்க வேண்டிய விஷயம் எது? நீ முதல்ல இலங்கையில போய் அங்க இருக்கக்கூடிய தமிழீழ மக்களை மீட்டு அங்க இருக்கக்கூடிய இலங்கை அரசோட சமாதானம் பண்ணி அவங்களுக்கு நல்வாழ்வு கொடு. அதை சொல்லிதான் இங்க நீ பிழைப்புவாதம் பண்ணிட்டு இருக்க. அதனால உன்னுடைய எச்சத்தனமான பேச்செல்லாம் ஒரு அளவா கண்ட்ரோல் பண்ணி பேசு. இல்லைன்னா இனி வர 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 உன்னை செருப்ப காட்டி உன்னை அடிச்சு நல்லா உனக்கு புத்தி சொல்லுவாங்க. இது காலத்தோட கட்டாயம். இதை மறுக்கவே முடியாது. ஆரம்பிக்கலாம்.